உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு கட்டி பிரிச்சிடலாங்க. இல்லைங்க சார், ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட பிரிச்சுக்கலாங்களா? ஏங்க சார்? சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க சார். இல்லை, பொண்ணு கண் திறந்ததும் பார்க்க விரும்புகிறவங்க ஊரில் இருக்காங்க. 2 டேஸ் கழிச்சு தான் வருவாங்க, அதாங்க. அப்படிங்களா சார்? இல்ல, கண்ணு கட்டி பிரிச்சாதான் பார்வை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதனால தாங்க. இல்லை சார். நான் கண்ணு கட்ட மட்டுமே பிரிச்சு விட்டுறேங்க. அவங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ கண் திறந்து பார்க்கட்டும். நீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் செக்கப் வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட பார்த்துக்கலாங்க. ரேக்காம்மா, நீ என்ன சொல்கிற? ஓகே டாடி, டாக்டர் சொல்கிறபடியே பண்ணிக்கலாம். சரிங்க. சரிங்க, நான் இப்போ கண்ணு கட்ட மட்டுமே பிரிச்சு விட்டுறேன். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்க. மறந்துடாதீங்க சார். நீங்க கண்டிப்பா என்னை வந்து பார்க்கணும். மறக்க மாட்டேங்க. கண் கட்டு பிரிச்ச பின்னாடி ஒரு எப்படியெல்லாம் சேஃப்டியா இருக்கணும்னு நர்ஸு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கோங்க. மறக்காம கேட்டு போங்க அதையும். சரிங்க சார். சரிங்க, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ரேகாவுக்கு பார்வை வந்துரும்லங்க? அதெல்லாம் என் பிள்ளைக்கு பார்வை வந்துடும். மாப்பிள்ளை முதல்ல 2 நாள் நல்லா வந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோவா ஃபோனும் பண்ணுறதில்ல, வரவும் இல்லை. என்னங்க ஆச்சு? அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருப்பார் போல இருக்கு மரகதம். அதான் கொஞ்சம் பிஸியாக இருப்பாரா இருக்கும். உங்கள் அம்மா பசங்க யாரையுமே காணமேங்க? பசங்க எங்கேயாவது இன்டர்வியூ கிளம்பிட்டு இருப்பாங்களா இருக்கும். எங்கள் அம்மா அவங்கள கிளப்பி விட்டுட்டு வரலான்ட்டு இருக்கோம். எங்கள் அம்மா கிளம்பி வர்றதுக்குள்ள நம்மளே வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏங்க, இவ சிவாவை தான் நான் முதல்ல பார்ப்பேங்கிறான். அப்புறம் அவங்களாம் பார்க்க வந்தாங்கன்னா அப்போ கண்ணை திறக்காமே இருப்பாளா? ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? அதெல்லாம் அப்போ பார்ப்போம் மரகதம். டாக்டர் வெளியே வர்றதுக்குள்ளே இவ போய் நின்னாச்சாங்க. சரி, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போடுவோம். ஹலோ, நான் சிவராமன் பேசுகிறேங்க. சொல்லுங்க மாமா. இன்னைக்கு ரேகாக்கு கண் கட்டி பிரிக்கிறாங்க. சந்தோஷம் மாமா. அவள் உங்களை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்கிறா, அதான். சாரி மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால இப்போதைக்கு வர முடியாது. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வீடியோ காலில். இல்லைங்க மாமா, ரேகா என்னை முதல்ல பார்க்கறது நேர்லயே பார்க்கட்டும் மாமா. சரிங்க மாப்பிள்ள. சே, என் பிள்ளை அப்போ இவர் வர வரைக்கும் கண்ணு திறக்காமையே இருப்பாளாம். கடவுளே. கட்டி பிரிச்சாச்சுங்க. உறுத்தலையில் பெயின் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ட்ராப்ஸ் மெடிசன்ஸ் இதெல்லாம் எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. சரிங்க சார், வரேன். என்ன சிவா, வந்த டயர்டுக்கு போய் படுத்து தூங்கிருக்கலாம்ல? இல்லை சசி, கொஞ்சம் மனசு சரியில்லை அதான். ஏன், என்னாச்சு? பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் கார் ஓட்டிட்டு வந்திருக்க. டயர்டா இல்லையா உனக்கு? இருக்குதான், ஆனால் ஏனோ மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சாரி சிவா, கார் மட்டும் எடுத்துட்டு போகாம இருந்திருந்தா நீயும் என் கூடயே வந்திருக்கலாம். என்னால தான் உனக்கு கஷ்டம். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருந்தது, அது அப்போதான் ஞாபகம் வந்துச்சா, அதனால தான் ஏர்போர்ட்ல இறக்கி விட சொன்னேன். பரவாயில்ல சசி. சரி சிவா, நீ எப்பவும் போவே உன்னோட ஃபேவரட் கோயில், அங்க வேணா போயிட்டு வா. ஆஃபீஸ் வரும்போது நான் போயிட்டு வரேன் சசி. இப்போ போய் நான் குளிக்கிறேன். இல்ல சிவா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு இல்ல உனக்கு எப்போ முடியுதோ அப்போ ஆஃபீஸ் வந்தா போதும். தேங்க்யூ சசி. அப்போ நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ம், சரி சிவா, அசதியில சாப்பிட மறந்துடாத. சரி சசி. என்னப்பா ஆச்சு? டீசல் தீந்துருச்சுங்க சார். என்ன மரகதம் பண்ணலாம்? வேற ஏதாவது கால் டாக்ஸி பிடிச்சி போயிடலாமா? கோயில் பக்கத்தில் நிறுத்திருக்காருங்க. நம்ம வேணால் சாமி கும்பிட்டு இருப்போம். அதுக்குள்ளே இவர் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணட்டும். இல்லை அப்படின்னா அப்புறம் வேணால் நம்ம கார் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கலாம். அப்படி வேணா பண்ணலாங்க சார். என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு ஏதாவது வண்டி வந்தால் நான் ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன். சரி, அப்போ நம்ம கோயிலில் இருக்கலாம் மரகதம். என்னடா ரேக்கா, வாமா கோயிலுக்கு போகலாம். இல்லைப்பா, நான் கோயிலுக்கெல்லாம் வரல. நான் என்னோட தெய்வத்தை தான் முதல்ல பார்ப்பேன். என்னங்க இவ இப்படியே சொல்லிட்டு இருக்கா? இவளுக்கு பார்வை நல்லபடியாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு உயிரே வரும். அதெல்லாம் என் பொண்ணுக்கு நல்லபடியாக பார்வை வந்திருக்கும். வாமா, நீ சாமி பார்க்கலினாலும் பரவாயில்ல, கோயில் வராண்டால வந்து இரு. இல்லைப்பா, இவ்வளோ நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கொஞ்சம் காத்தாட நிற்கிறேனே. சரிம்மா, அப்போ நீ கார்லையாவது உட்காரியா? இல்லைப்பா, வேண்டாம். சரிடா தங்கம், 10 நிமிஷம்தான். அப்போ உள்ள போய் சாமி கும்பிட்டதும் வந்துடுவேன். சரியா? ஓகே டாடி. ஓரமா நில்லுடா, வா. 2 ஸ்டெப்பில் தான் கோயில். இங்கேயே நில்லு, நாங்கள் உடனே வந்துடுறோம். ஓகே டாடி.
கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை. பட்டின் சுகம் வெல்லும் விரல் மெட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் தொலைந்தேன் தொலைந்தேன். உங்களோட கொஞ்சம் பேசணும், சாப்பிட்டு பேசலாம் வாடான்னு என்ன வர சொல்லிட்டு, சிவா நீ இங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறடா. அந்த பொண்ணை தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்ட. என்ன 2 பேரும் ஒண்ணுமே பேசாம நிக்கிறாங்க? தெய்வத்தை கோயிலுக்குள்ள பாத்தியா இல்ல வெளியே பாத்தியா? இப்படி அதிர்ச்சியாகி நிக்கிற. உங்களோட சாப்பிட்டே கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு உனக்கு? வாடா போலாம். டேய் யார் வீட்டுக்குங்கப்பா வந்திருக்கோம்? ஏமா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நம்ம வீடு இல்லையே டாடி. இனி இதுதான் நம்ம வீடு. உனக்காக மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது. அவர் தான் வாங்கி கொடுத்தாருனா நீங்க ஏன் சரின்னு சொன்னீங்க? எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கே போகலாம் டாடி. சரிம்மா, உனக்கு பிடிக்கலைன்னா மாப்பிள்ளை வரட்டும் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ம் ஓகே டாடி, தேங்க்யூ. சரி ரேக்கா, உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் சமைச்சிட்டு உன்னை சாப்பிட கூப்பிடுறேன். இரு மரகதம். ஏங்க அவளுக்கு அசதியாக இருக்கும்ல? இல்லை, நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நான் கண்ணை திறக்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எப்படி திறந்தா? அவளா சொல்வான்னு பார்த்தேன், அவளா சொல்லலை, அதான். அதுவா டாடி, நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிருந்தப்போ லாரி ஹாரன் வேகமாக அடிச்சிட்டே வந்தாங்க. எனக்கு எந்த சைடு போகிறதுனே தெரில, தடுமாற்றமாக இருந்துச்சு. அப்போ பார்த்து ஒருத்தர் என் கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டா டாடி. அதில் தான் நான் போட்டிருந்த கண்ணாடியும் உடஞ்சிடுச்சு. நானும் அந்த பதட்டத்தில் கண்ணை திறந்துட்டேன்ப்பா. என்ன ரேக்கா இப்படி சொல்கிறேன்? அந்த தெய்வம் தான் உன்னை காப்பாற்றிருக்கு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸா. காரில் உட்காருன்னு சொன்னா நீ உட்கார மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம்? ஐயோ ஏங்க நீங்கள் வேற, அவன் வெளியே நின்னதே பரவாயில்லதான். காரில் உட்காந்து போன தடவை கோயிலுக்கு நம்ம போகிறோம் இதே மாதிரி தானே காரில் விட்டுட்டு போனோம். அதனால தானே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இவளுக்கு கண்ணு பிரச்சனையாச்சு. ஆமாம்ல. அந்த அம்மன் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் ரேக்கா. நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதனால தான் அவன் உன் தெய்வத்தையே உன் கண்ணில் காமிச்சு உன் கண்ணை திறக்க வச்சுட்டான். எப்படியோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம்ப்பா, ஆனால் நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் வந்துட்டேன்ப்பா. என்ன ரேக்கா நீ ஏன் இப்படி பண்ற? அது சரி, நீ தான் கோயிலுக்குள்ளேயே வரலையே, அப்புறம் எது பொட்டெல்லாம் வச்சிருக்கேன்? பொட்டா? நானும் அவரும் மோதிக்கிட்டோமா, அதனால அவர் நெத்தியில் இருந்தது என் நெத்தியில் ஒட்டிடுச்சு போலம்மா. சரி ரேக்கா, இப்போ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே டாடி. சிவா பார்சல் வாங்கிக்கலாமா இல்லை இங்கேயே சாப்பிட்டு போலாமா? டேய் சிவா. எப்படா பென்ஸ் நீ வந்த? அது சரி. சரி என்ன சாப்பிட்ற? உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுடா. ஏண்டா நீ இன்னும் அந்த பொண்ணு மயக்கத்துலேருந்து வெளியே வரலையா? பொண்ணா? ரொம்ப நடிக்காதடா சிவா. என்ன நடந்ததுன்னே தெரியாதா? பித்து பிடிச்ச மாதிரியே இருக்க. என்ன நடந்தது? நான் ரோட்ல ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். நானா? ஒரு பொண்ணு லாரியில் விழ போனா, அவளை தானே நான் கையை பிடிச்சி இழுத்தேன். நான் எப்போ ரொமான்ஸ் பண்ணேன்? அவதான். என்னடா பென்ஸ், அவளை பார்த்ததும் என் தங்கச்சி ரேக்காவை மறந்துட்டியோ? பென்ஸ், அவளை நான் மறக்கணும்னா என் மூச்சே நிற்கணும்டா. அப்புறம் ஏன்டா இவளை பார்த்து? ரேக்கா கூட நான் பேசும்போதெல்லாம் எனக்கும் ஒரு கற்பனை உருவம் தோன்றும் இல்லையா? அந்த உருவம் இவதான்டா. இவளை பார்த்ததும் இவதான் என்னோட ரேக்கான்னு எனக்கு என் மனசு சொல்லிச்சுடா. இவளை தொட்டதும் எனக்கு அது ரொம்ப நம்பிக்கையாவே தோணுச்சு. அப்போ அவ பேரை கேட்டியா? எங்க, அதுக்குள்ளதான் நீ வந்து கேட்டுட்டியே. அப்போ சிவபூஜையில கரடி மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்றியா? அதை நான் சொன்னாதான் நீ தெரிஞ்சுப்பியா? சரிதான்டா. நான் வரலனாலும் நீங்க 2 பேரும் செல்ல மாதிரி அப்படியே தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இல்லடா பென்ஸ். அதான் சொல்றேனே, அப்பவும் பேசியிருக்க மாட்டீங்கன்னு. பென்ஸ், சரி விடுடா. அந்த பொண்ணையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஞாபகம் வந்தா நானே உனக்கு சொல்றேன். ரேக்காவா? யாருங்க இந்த ரேக்கா? வாரம் வெள்ளி செவ்வாய் காலையிலயும் சாயங்காலையும் ஒருத்தர் வருவாரு. எப்பவும் இந்த பேருக்கு அர்ச்சனை செய்வாரு. இப்பதான் அவர் வந்துட்டு வெளியே போறாரு.
கோயிலில் அர்ச்சனை செய்யும்போது அர்ச்சகர் இப்படி சொன்னார். இங்கே ரேகா தான் ஆக்சிடென்ட் ஆக இருந்ததை ஒருத்தர் காப்பாற்றினதாகவும் அதனால தான் கண் திறந்ததாகவும் சொல்கிறா. மரகதம் என்னடானா அந்த தெய்வம் சக்தி வாய்ந்தது. அப்போ உன்னோட தெய்வத்தை தான் நீ பார்த்துருக்க, அதனால தான் நீ கண் திறந்துட்டேன்னு சொல்கிறா. அப்போ அர்ச்சகர் சொன்னவர், ரேகாவை காப்பாற்றினவர் ரெண்டுமே சிவாவா இருந்தா ஏன் நான் ஃபோனில் கூப்பிட்டப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரல? ரேகா மேலே இவ்வளோ பாசம் வச்சு வீடெல்லாம் வாங்கி கொடுத்தவர் ஏன் அவ கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு? ரேகா வீட்டை விட அவர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் பெருசாக நினைக்கிறா. ஒரு கம்பெனியோட எம்டியாவே இருந்தாலும் உடனே இவ்வளோ பெரிய லக்ஸரிஸ் ஹவுஸை எப்படி வாங்க முடியும்? அதுவும் கல்யாணத்துக்குமே நகை நட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு ஆப்ரேஷனுக்கான எல்லா முழு செலவையும் அவரே போட்டுக்கிட்டாரு. எப்படி இவ்வளோ காசு செலவு பண்ண முடியும்? ரேகா ஒரு வேலை இதெல்லாம் யோசிப்பாளோ? அப்பா நம்மக்கிட்ட சொன்னப்ப மாப்பிள்ளைய சந்திக்க ரொம்ப லேட் ஆகும், அதுக்கு ரொம்ப ரேகா கஷ்டப்படணும்னு சொன்னார். அப்போது நம்ம கூடயும் நம்ம பொண்ணு கூடயும் பழகிட்டு இருக்கிறவர் இவர் சிவாவா? இல்லை கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு ரேகாவை காப்பாத்தினா அவர் சிவாவா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல, சசி கம்பெனிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான். ரேகாக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இவ்வளோ நாள் ரிங் கூட போல, சுவிச் ஆஃப்லேயே இருந்துச்சு ஃபோன், இப்போ ரிங்காவது போதே. நான் இங்கே ரேகா செல்லுக்கு கால் பண்ணா சசியோட ரூமில் ஏன் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது? சசி என்ன பண்ணுறான்? இப்போ என்னன்னு பார்த்துருவோமா? பென் சொன்னது சரியா போச்சே. ரேகா செல் எப்படி சசிக்கிட்ட? சரி, அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சசி, அது ரேகா செல் தானே, கொடு என்கிட்ட. ரேகா செல் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நான் செல்ல கொடுக்க முடியாது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்தவித அவசியமும் இல்லை. கொடுடா, அதை நான் பார்க்கணும். சசி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கொடு அதை என்கிட்ட. ஆ, ஏன் சசி இப்படி எல்லாம் பண்ற? ரேகாவோட செல் தானே அது, என்கிட்ட கொடு. உனக்கு எதுக்கு அது? இங்க பார், அப்போ இப்போ எப்போ நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ ரேகாவை மறந்துரு. நான் உனக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ரேகா பின்னாடி சுத்துறத நிறுத்திக்கோ. நீ ரேகாவை நினைக்கவோ இல்ல அவளை தேடி போகவோ அவ சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேடி கலெக்ட் பண்ணவோ நினைக்காத. அவன் உன் வாழ்க்கையில இனிமேல் இல்ல. சசி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? என்னடா உன்னால பண்ண முடியும்? நீ இது வரைக்கும் ரேகாவை பார்த்ததே இல்ல, அதனால ரேகாக்கு நீ யாருன்னே தெரியாது. உனக்கும் ரேகா யாருன்னே தெரியாது. எனக்கு தான் ரேகாவை தெரியும். நான் தான் சிவான்னு ரேகா முழுமையா நம்புறா. நீ ரேகாவை தெரிஞ்சுக்கணும்னா நீ என்னை ஒன்றும் பண்ணாம தான் இருந்து ஆகணும். என்னது, ரேகா உன்னை முழுசா நம்புறாளா? ரேகா எப்படி உன்னை நம்பினா? ரேகா, என்னோட பணபலத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாத அன்னக்காவடி அனாத பையன் நீ. நீ என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் நினைச்சேன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் எப்பனாலும் கொல்ல முடியும். நீ ஏன் என்னையும் ரேகாவையும் கொல்லணும்? ரேகாவோட மொபைல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ரேகா எப்படி உன்னை முழுசா நம்பினா? நான் தான் முதல்லயே சொன்னனே, உனக்கு நான் எந்தவித விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இல்ல சசி, நீ இதெல்லாம் எனக்கு சொல்லியே தான் ஆகணும். இங்க பார் சிவா, எனக்கு எப்பவும் ரேகா மட்டும்தான் எதிரி. நீ எப்பவுமே என்னோட நண்பன் தான். அதனால நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் என்கிட்ட இந்த விவரம்லாம் கேட்காத. நான் சொல்ல தயாரா இல்லை. ப்ளீஸ் சசி, ப்ளீஸ். யாருமே இல்லாத எனக்கு எல்லாமா நீ தானே இருந்த. அப்போ ரேகாவை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். அப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தயவு செஞ்சு சேர்த்து வச்சிரு. நடக்காது சிவா, நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். சசி, இங்க பார் சிவா, நீங்க ரெண்டு பேர் காதலிச்சு சேரணும்னு துடிக்கிறத விட உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னமோ சேர்த்து வைங்கன்னு கெஞ்சிற. உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்பதானே உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இனி ரேகாக்கு உண்மை தெரியாது இல்ல. இனிமேதான் என்னோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. லவர்ஸ் டே அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி ட்ரீட் கொடுத்தனே, என்ன சந்தோஷம், எதுக்காக ட்ரீட்னு ஏதாவது கேட்டியா? அன்னைக்கு தாண்டா முட்டாள், ரேகா உனக்கு ப்ரொபோஸ் பண்ண சந்தோஷத்துல நீ கோயிலுக்கு போயிருந்த. அன்னைக்கு உனக்கு ரேகா ஒரு கொரியர் அனுப்பியிருந்தா. அந்த கிஃப்டை முதல்ல எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க இஷ்டம் இல்லதான். ஆனா ஆர்வம் அதிகமாக அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு சிடியும் லெட்டரும் இருந்துச்சு. அந்த சிடியில் இந்த போட்டோஸ்ல தான் நான் ரேகாவை முதல்ல பார்த்தேன். அதனால தான் நான் உனக்கு ட்ரீட் கொடுத்தேன். ரேகா உனக்கு அனுப்பின கிஃப்டையும் லெட்டரையும் உன்கிட்ட இருந்து நான் மறைக்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் உன்னோட செல்லேருந்து ரேகாக்கோ இல்லை ரேகா செல்லேருந்து உனக்கோ மெசேஜோ காலோ வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணேன்.
சரி, இனி பையப்புள்ள ரேகாவை மறந்துருவோம் அப்படின்னு நினைச்சா நீ யாரோ மூலமா ரேகாவோட வீட்டு அட்ரஸ வாங்கிக்கிட்டு அவ வீட்லயே தாவாமா கிடந்த. நீ அவ வீட்டு வாசல்ல நாயா கிடந்தப்பதான் அவ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தா. வர வழியிலேயே அவளுக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணினேன். ஆனா என்னோட போதாத காலம் கண்ணுக்கு மட்டுமே அடிபட்டு இருந்தது. சரி, அவளோட உயிர் பிரியலையே, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவளுக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபாரின்லேருந்து எனக்கு ஃபேவரான டாக்டர்ஸை வர வச்சு அவளுக்கு விஷ ஊசி போட்டோ இல்லை பாய்சன் கொடுத்தோ இல்லை நிரந்தரமாகவே கண் பார்வை கிடைக்காம போயிடும்படி செஞ்சிடலான்னு பார்த்தேன். அதிலிருந்தும் அவள் தப்பிச்சிட்டா. அவள் கண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதும் கட்டு பிரிக்கும் போது நான் முதல்ல என் சிவாவை தான் பார்க்கணும்னு நிற்கிறான். விடுவேனா நான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. சரி, இப்போவாவது அவளை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் குறுக்கால வந்து அவளை காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்லை சிவா, அவ உனக்கோ நீ அவளுக்கோ ஃபோன் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் அவளுக்கு வேற ஒரு ஃபோனும் நம்பரும் வாங்கி கொடுத்துட்டேன். அதுல அவ வேற யாருக்கும் பேசக்கூடாதுன்னு கண்டிஷனும் நான் போட்டிருக்கேன். இனி நீ அவ வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்து நான் அவளை அங்க இருக்க வச்சுட்டேன். அவளுக்கு கண்காணிப்பா அவ பக்கத்துலயே நானும் இருப்பேன். எப்படி நீ அவளை நெருங்குறீன்னு நானும் பாக்குறேன். இங்க பார் சிவா, எனக்கு தேவை ரேகா துடிதுடிச்சு சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அதனால நீ ரேகாவை மறந்துரு. ரேகாவை விட நல்ல பொண்ணா வசதியானவளா அழகானவளா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னோட கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ இங்க புது கம்பெனிக்கு ஜேஎம்டி ஆயிரு. கல்யாணம் முடிஞ்சதும் நீ எங்க அப்பா கூட போய் செட்டில் ஆயிட்டு அங்க இருக்கிற கம்பெனிஸை நீ பார்த்துக்கோ. என்ன? இல்ல சசி, லொல்ல சசி, நான் சொல்றதுக்கு மறுத்து பேசியோ இல்ல வேற ஏதாவதோ பண்ணணும்னு நினைச்சேன், ரேகாவோட சேர்ந்து நீயும் உயிரோட இருக்க மாட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், சிவராமன் சார் இல்ல ரகுபதி சார் ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. அவங்களும் சேர்ந்து அப்புறம் ரேகா கூட தான் பலியாகணும். எனக்கு தேவை ரேகாவோட உயிர் மட்டும்தான், நீங்கெல்லாம் யாரும் இல்லை. சசி, நீ ரொம்ப நல்லவன்டா. நீ ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நீ ஏன் என்னையும் ரேகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற? அதுக்கான காரணத்தையாவது சொல்லுடா. இந்த உலகத்திலேயே எனக்கு நிற்கிறது 3 பேர் தான். ஒன்று என்னோட நண்பன் பென்ஸ், அதுக்கப்புறம் நீ தாண்டா எனக்கு எல்லாமே. உங்கள் 2 பேர்த்தையும் தாண்டி எல்லா உருவமாக சேர்ந்து எனக்கு கிடைச்சதே என் ரேகா தான். ஏண்டா ஏண்டா நீ எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுற? ரேகா, என் பட்டு